ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன, அது சம்பந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதில என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, அதோட நேம் பிளேட் டீடைல் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது, அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும், மோட்டார் ரெகுலர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஸ்டார்டரை பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்டர், சாலிடர் ஸ்டார்டர், விஎஃப்டி அப்படின்னு என்ன, அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணணும், ப்ரோகிராமிங்லாம் எப்படி பண்ணணும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ராக்வோல் டிரைவ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் மாடல்ஸ்லாம் இருக்கு, அது நம்மளோட கிலோவாட் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்றது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியா அந்த ஃபேமிலியில ஸ்மால் குரூப் டிரைவ்ல இருக்கக்கூடிய பவர் ஃப்ளக்ஸ் 40யோட கனெக்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். அந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒயர், 2 ஒயர், 3 ஒயர் இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம சிங்கிள் ஒயர் கனெக்ஷன்ஸை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். என்ன திடீர்னு அந்த டாபிக் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்னு சீரிஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது டேரக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபடியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்தில் ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸில் பவர் ஃப்ளக்ஸ் 40யோட சிங்கிள் ஒயர் கனெக்ஷன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட பவர் ஃப்ளக்ஸ் 40 டிரைவ் இருக்குது. அதனோட பவர் கனெக்ஷன்ஸை கொடுத்து அதை ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயர் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கண்டிஷனில் இந்த டிரைவ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய பட்டனை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அந்த டிரைவ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இதனோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே ரிவர்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண உடனே மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீட் ரெஃபரன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கம்மி பண்ணும்போது இங்கே கம்மியாகுது பாருங்கள். இந்த இடத்துல வோல்டேஜ் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் கம்மியாகும் போது இங்கே வோல்டேஜ் கம்மியாகும். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு கனெக்ஷன்ஸை மட்டும் கொடுத்து நம்ம இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இதில் பண்ண முடியும் அப்படின்னா, அதனோட கண்ட்ரோல் ஒயரிங்கை அதனோட ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனோட கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் இருக்குது, டிரைவில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்து கண்ட்ரோல் ஒயரிங் வந்து 1லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து டிராயிங்லேயும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அந்த 9 டெர்மினல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட், ஃபார்வர்டு, ரிவர்ஸு, டிஜிட்டல் இன்புட், அதாவது இன்புட் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் 9 டெர்மினலில் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம டிரைவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் 9 டெர்மினல் இருக்குது. இதே அடுத்தது கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அனலாக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறது ப்ளஸ் அனலாக் அவுட்புட்டு, நம்ம டிஜிட்டல் அவுட்புட் எல்லாமே வந்து அந்த 11லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம டிரைவில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடியது நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் அவுட்புட் கொடுக்கறதுக்காகவும் வச்சுருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அனலாக் ரெஃபரன்ஸு 0 to 10 வோல்ட் வேணுமா இல்லை 4 to 20 மில்லிஆம்பியர் செலக்ட் பண்ணணுமா அப்படின்றத வந்து இங்கே டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. அது டிரைவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. 0 to 10 வோல்ட்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும், 4 to 20 மில்லிஆம்பியர்னா கீழே ஆன் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபீல்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த செலெக்ஷனை நம்ம மாற்றணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலே கனெக்ஷன்ஸ், அதாவது அந்த ரிலே அவுட்புட் வந்து நம்ம டிரைவோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்காக சொன்னாங்க. இப்போ டிரைவ் ரெடியில் இருக்கா, ட்ரிப்பில் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வெளியிலேருந்து சப்ளை கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. அந்த ரிலே கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதே டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ரிலே காமன் கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து NONC வழியாக நம்ம டிரைவோட ஸ்டேட்டஸ் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிலேவோட கரண்ட் ரேட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ என்ன லோடு, ஸோ அதனுடைய என்ன வோல்டேஜை பொறுத்து இவ்வளோ லோடு வரைக்கும் நம்ம அந்த ரிலேயில் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற டீட்டெயில் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட அந்த இன்டர்னல் 24 வோல்ட்டை யூஸ் பண்ண போகிறோமா, எக்ஸ்டர்னல் 24 வோல்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஜம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம டிரைவில் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜம்பரை வந்து நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம கண்ட்ரோல் சப்ளையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிரைவில் இந்த கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரியலாக கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எந்த ஒரு டிரைவை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கணும். இன்புட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டார்ட், ஸ்டாப்பு, ஃபார்வர்டு, அனலாக் ரெஃபரன்ஸு. அவுட்புட் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ், அதாவது டிரைவோட கண்டிஷனை பார்க்கறதுக்காக இருக்கிறதுலாம் டிஜிட்டல் அவுட்புட் சொல்லி பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மோட்டரோட ஸ்டாப் கனெக்ஷன்ஸை கொடுக்கணும். ஸ்டாப் கனெக்ஷன்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 11ல் 24 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. அந்த 24 வோல்ட் எடுத்து கொண்டு போய் இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எடுத்து கொடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம ஃபீல்ட்லேயும் கொடுக்கணும். இப்போ டிரைவில் ரியலாக கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம 11லேருந்து எடுத்து கொண்டு வந்து 1ல் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். சிங்கிள் ஒயர் கனெக்ஷனில் இது மட்டும் கொடுத்தாலே போதும், மற்ற எதுவும் பண்ண வேண்டாம். மற்றதெல்லாம் வந்து நம்ம பேராமீட்டரில் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த பேராமீட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்றது ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதனோட ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டனு, இது வந்து டைரக்ஷன் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் இதனோட பொட்டன்ஷியோமீட்டர் ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட இண்டிகேஷன்ஸ் மெயின் டிஸ்பிளே. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஆக்சுவல் கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்காக இண்டிகேஷன்ஸ். இது வந்து மோட்டரோட பேராமீட்டர்ஸ். ஸோ மற்ற அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறது என்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம அந்த பேராமீட்டரை நம்ம என்டர் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்தோம்லங்க, எந்த ஒரு டிரைவ் பேராமீட்டர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதில் 3 குரூப் தான். ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ், இன்னொரு டிஸ்பிளே. இப்போ நம்ம வந்து இங்கே பேசிக் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். பேசிக்கில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில், ஸ்டார்ட் ஸ்டாப் சோர்ஸ், அதனோட ஸ்பீட் ரெஃபரன்ஸ், அப்புறம் வந்து அதோட லிமிடேஷன்ஸ். இது மட்டும் தான் கொடுக்க போகிறோம் நம்ம சிங்கிள் வயரில். ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். அதை எங்கே கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்ம அந்த மேனுவலில் ரெஃபர் பண்ணும்போது எந்த குரூப்பில் என்ன நம்பரில் நம்ம அந்த டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் வயர் கொடுக்கும்போது நம்ம அந்த டிரைவோட சைட்லேயே அந்த லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த குயிக் ஸ்டார்ட் அப்க்கு என்னென்ன தேவை அப்படின்றதுக்கான பேராமீட்டர் நம்பர்லாம் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே P31லேருந்து 35 வரைக்கும் மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில் என்டர் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சோர்ஸ், ஸ்டாப் சோர்ஸ், ஸ்பீட் ரெஃபரன்ஸ், அப்புறம் அதோட லிமிட் செட் பண்ணுறதுக்கான பேசிக் பேராமீட்டர் நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டிரைவில் என்டர் பண்ணலாம். ஓகே, இது இல்லை அப்படின்னாலும் நம்ம மேனுவலில் ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த நம்பர்ஸை நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், நம்மளோட நேம் பிளேட் டீட்டெயில் என்டர் பண்ணணும், ஸ்டார்ட் சோர்ஸ், ஸ்டாப் சோர்ஸ், ஸ்பீட் ரெஃபரன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நேம் பிளேட் டீட்டெயில் என்டர் பண்ணலாம். நேம் பிளேட் டீட்டெயில் என்டர் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம இந்த மெனுக்குள்ளே போகும். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பேராமீட்டர். இங்கே நம்ம அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம P வந்து இங்கே செலக்ட் ஆகும். ஓகே, P செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 31 அப்படின்றது மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜை நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா சப்பாங்க அங்கே 460 ஆல்ரெடி என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப் டவுனை மாற்றுறது மூலமாக நம்ம அந்த ரேஞ்சை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது 32 அப்படின்றது அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம நேம் பிளேட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம போட்டுக்கணும். ஓகே, இங்கே 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம உங்கள் மோட்டர் நேம் பிளேட் டீட்டெயில் 50 கொடுத்துருந்தாங்கன்னா 50 நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதனோட 33 அப்படின்றது மோட்டரோட ஓவர்லோட் கரண்ட்டு. ஸோ இப்போ அதுவும் நம்ம அது நம்மளோட நேம் பிளேட் டீட்டெயிலில் பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் 33ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஓவர்லோட் கரண்ட்டு. சரி, 33 தான் ஓவர்லோட் கரண்ட்டு. 34 வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே 0 செட் பண்ணிக்கலாம். அடுத்தது 35 அப்படின்றது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ். ஸோ நம்மளோட மோட்டரை பொறுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம நேம் பிளேட் டீட்டெயில். ஸோ இப்போ இது என்டர் பண்ணும்போது இந்த டிரைவில் பட்டன் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை. அதனால தான் திரும்ப அழுத்துற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய டிரைவ் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேம் பிளேட் டீட்டெயில் என்டர் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் சோர்ஸ் என்டர் பண்ணணும். ஸ்டார்ட் சோர்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு பேராமீட்டர் என்னது, இங்கே வந்து 36. ஸோ இப்போ 36ல் போனீங்கன்னா 0 அப்படின்னு வச்சிங்கன்னா அது வந்து நம்மளோட கீபேட் செலெக்ஷன்ஸ், கீபேடில் இருக்கக்கூடிய பட்டனை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனுவல்லே கொடுத்துருப்பாங்க. இப்போ 0ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கீபோர்டுன்னு சொல்லி அர்த்தம். இதை நீங்கள் 1ன்னு செலக்ட் பண்ணால் 3 வயர் ஆப்ஷனு, 2ன்னு செலக்ட் பண்ணால் 2 வயர் ஆப்ஷன். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீபேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம 0 சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் சோர்ஸ் முடிஞ்சு அடுத்து ஸ்டாப் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம 37. ஸோ 37ல் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 வச்சுருப்பாங்க. இங்கே 0 அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்மளோட இதுலேயே கொடுத்துருப்பாங்க. 0 அப்படின்றது ரேம் சிஎஃப் அப்படின்றது. அதாவது என்னென்னா நம்ம ஏதாவது ஸ்டாப் கமாண்ட் வந்துச்சுன்னா ஸோ கிராஜுவலாக ஸ்டாப் ஆகும். அதாவது ரேம் டு ஸ்டாப் அப்படின்ற கமாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் ஒன்றா சூஸ் பண்ணும்போது இந்த பட்டனுக்கு மேலேயே அந்த எல்இடி வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த கீபேடில் அந்த ஆப்ஷன் சூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே அந்த லைட் அப்படின்றது தெரியும். இப்போ ஸ்பீட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். அப்படி ஆச்சுன்னா பேராமீட்டர் வந்து நம்ம செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஸ்பீட் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, P038ல் 0 வச்சுருக்காங்க. ஓகே, 0 அப்படின்னா என்னென்னா இங்கே நம்மளோட டிரைவில் கொடுத்துருக்கூடிய பொட்டன்ஷியோமீட்டரே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த 0வோட மீனிங். இதே 1 கொடுத்தீங்கன்னா இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி, இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா 0 to 10 வோல்ட். ஸோ உங்களுக்கு செலக்ட் பண்ணுற நம்பரை பொறுத்து அதனோட செலெக்ஷன் அப்படின்றது மாறும். ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாப்லாம் பண்ணியாச்சு. இதில் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்ஸ், ஆக்சிலரேஷன், டீஆக்சிலரேஷன்ஸு இதுதான் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை செகண்டுக்கு அப்புறம் மோட்டர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து ஆக்சிலரேஷன் டைம்னு சொல்லுவாங்க. டீஆக்சிலரேஷன் அப்படின்றது மோட்டர் ஸ்டாப் ஆகும்போது டப்புன்னு ஸ்டாப் ஆகணுமா இல்லை வந்து மெதுவாக ஸ்டாப் ஆகணுமா, எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆகணுன்றதை வந்து அந்த டீஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து டிஃபால்ட்டாக 10 செகண்ட் இருக்கும். நம்ம வந்து 0 செகண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலான்றது கொடுத்துருக்காங்க. இதனோட பேராமீட்டர் வந்து P039. ஸோ 39ல் பார்த்தீங்கன்னா இனி டிஃபால்ட்டாக 3 செகண்ட் வச்சா போதும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.1 செகண்ட் வச்சிருக்கு. அது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் 40ல் போனீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட டீஆக்சிலரேஷன் டைம், அதாவது மோட்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே. இப்போ நம்ம அந்த லிமிட்டேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ இது இல்லாம நீங்க ஓவர்லோட் செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா, நீங்க உள்ள போய் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான இது. நான் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இங்க நான் காட்டல. இப்போ நீங்க வந்து லிமிட்டேஷன் பார்க்கணும்னா அந்த பாராமீட்டருக்குள்ள போயிட்டு அந்த ஓவர்லோட் கரண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளே பாராமீட்டர். டிஸ்ப்ளே பாராமீட்டர பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்க அப்புறம் D001 அப்படி செட் பண்ணோம்னா அவுட்புட் ஃப்ரீக்வென்சி, D002 அப்படின்னா கமாண்ட் ஃப்ரீக்வென்சி அப்படின்ற மாதிரி எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட் பட்டன பிரஸ் எஸ்கேப் பட்டன பிரஸ் பண்ண உடனே இந்த டி குரூப் செலக்ட் ஆயிடுச்சு. இங்க 01 அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அவுட்புட் ஃப்ரீக்வென்சி என்னன்றது இங்க காட்டும். ஓகே. இதை நம்ம இதில நமக்கு தேவையானதை மாத்தணும் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஹோம் டிஸ்ப்ளேல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம பேசிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிஸ்ப்ளே செட்டிங்கும் பண்ணியாச்சு. ஓகே. இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்றது நமக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம இந்த டிரைவ்க்குள்ளேயே தான் எல்லா ஆப்பரேஷனும் பண்ணுறோம் அப்படின்றதுனால இங்க அட்வான்ஸ் அப்படின்றது நமக்கு தேவையில்ல. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்புக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா வந்து இந்த 0 ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஏதாவது பிரேக் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து வேற ஏதாவது அட்வான்ஸா ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க இந்த ஆப்ஷன் 1, 2, 3 நிறைய இருக்கு. இப்போ 1ன்னு எடுத்தீங்கன்னா வந்து இமிடியேட்டா ஸ்டாப் ஆகும். இப்போ பிரேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 அந்த மாதிரி நீங்களோட அப்ளிகேஷன் ஸ்டாப் வந்து எந்த மாதிரி வேணும்ன்றத பார்த்து இந்த நம்பர் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம சிங்கிள் ஒயருக்கு தேவையான கண்ட்ரோல் ஒயரிங், புரோகிராமிங் எல்லாமே பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த எல்லா ஆப்பரேஷன்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்மளோட டிரைவ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதாவது கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணுறதுக்கான என்ன டெர்மினேஷன்ஸ் இருக்கு, அதை டிராயிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட சிங்கிள் ஒயர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஜஸ்ட் 1 and 11 ஷார்ட் பண்ணாலே போதும், அதனோட சிங்கிள் ஒயர் கனெக்ஷன்ஸ் முடிஞ்சு. அடுத்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேசிக் பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது நேம் பிளேட் டீட்டெயில், ஸ்டார்ட் சோர்ஸ், ஸ்டாப் சோர்ஸ், ஸ்பீட் ரெஃபரன்ஸ், அதனோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட ஆக்சிலேஷன், டீஆக்சிலேஷன், அப்புறம் வந்து நம்மளோட டிஸ்ப்ளே குரூப்பில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பவர்ஃப்ளக்ஸ் 40 ஸ்டார்ட் சோர்ஸில் இருக்கக்கூடிய 2 ஒயர் கனெக்ஷன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.